1.5ல 14th sum 3 into x plus 4 into square root of 3 into x plus 7 இதை இன்டகிரேட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேஷனுக்குள்ளே போகலாம். ஏன்னா நடுவில் ப்ளஸ் ஓ மைனஸ் வந்துச்சா தனித்தனியாக போட்டு எடுத்துடலாம். இங்கே இருக்கிறது இன்ட்டு இருக்குது. ஸோ இன்ட்டு வந்தாலும் வகுத்தல் வந்தாலும் பெருக்கல் வந்தாலும் வகுத்தல் வந்தாலும் ஃபஸ்ட் அந்த நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஏதாவது ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம போகணும். ஓகேம்மா? இப்போது இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் பார்க்கணும். ஒன்று இதை இந்த வடிவில் எழுதணும், இல்லை இதை இந்த வடிவில் எழுதணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த வடிவில் எழுதிக்கிறேன். ரைட்மா? ஈக்குவல் டு, ஏன்னா இது பவர் 1/2ன்னு இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதை எடுத்து நம்ம உள்ள பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 3 into x + 7 அப்படியே போட்டுக்கிறேன். 7 அப்படியே போட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது, 4. அப்போ 4ன்னா 7 விட குறையுது. அப்போ குறையுதுன்னா குறி மைனஸ். எவ்வளோ குறையுது, 3 குறையுது. ஓகே, இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into x + 7. இப்போது இது ஃபுல் இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிறேன். மொத்தம் 3 உறுப்புகள் இருக்குது. இந்த 3 உறுப்புகளே இதை ஒரு உறுப்பாக வச்சுக்கிறேன், இதை ஒரு உறுப்பாக வச்சுக்கிறேன். அப்போ இதை எடுத்து இந்த ப்ராக்கெட் என்னது, பெருக்கல் பொதுவானது. இதை எடுத்து இங்கே பெருக்கிக்கிறேன், இதை எடுத்து இதை பெருக்கிறேன். அப்போ 3 into x + 7 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into x + 7. ரெண்டு பொண்ணு கூட அவசியம் இல்லை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருக்கிறதுனால. மைனஸ் 3 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into x + 7. இப்போ அடுக்கு அடிமானம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இதை பிரித்து எழுதிக்கலாம். 3 into x + 7 பவர் ஒன்றுமே இல்லாதன்னு அர்த்தம், ஒரு மடங்கு ஒன்று தானே. இதை எப்படி எழுதலாம், 3 into x + 7. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா அது ஸ்கொயர்னா பவர் 2 அடுக்கு 2, ஸ்கொயர் ரூட்னா அடுக்கு 1/2 மைனஸ் 3 இன்ட்டு இதையும் அப்படியே எழுதிக்கலாம். 3 into x + 7 3 into 3x + 7 அடுக்கு 1/2. இப்போ பாருமா, அடிமானங்கள் ஒரே மாதிரி இருந்தால் நடுவில் பெருக்கல் வரும்போது அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அப்போ 3 into x + 7 அடுக்குகளை கூட்டினா 1 + 1/2 மைனஸ் 3 இன்ட்டு இது அப்படியே வச்சுக்கணும். 1 கூட அரை சேர்த்தா 1.5, அதாவது நடுவில் ப்ளஸ் மைனஸ் வச்சா குறுக்க பெருக்கி கூட்டி பைப்படு. 4 2 2 1 3. 3 into x + 7 பவர் 3/2 மைனஸ் 3 into 3 into 3x + 7 பவர் 1/2. இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன் 3 into x + 4 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into x + 7 into dx ஈக்குவல் டு, ரெண்டு உறுப்பாக இருக்குது. இன்டகிரேஷன் 3 into x + 7 பவர் 3/2 into dx மைனஸ் 3 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம், மாறிலி. 3 into இன்டகிரேஷன் 3 into x + 7 பவர் 1/2 into dx. நம்ம இன்டகிரேஷன் பவரில் வந்துட்டாவே அதுக்கு அடுத்த நம்பரை கூட்டிக்கணும், அவ்வளோதான். அடுத்த நம்பரை போகணும். 3/2க்கு அடுத்த நம்பர்னாது 5/2. 1/2க்கு அடுத்த நம்பர்னாது 1 கூட்டினா 3/2 தானே வச்சு. அப்போ 3/2க்கு அடுத்த நம்பர் 5/2. சரி, இது ஏஎக்ஸ் ப்ளஸ் பி மெத்தடில் இருக்குது. அப்போ 1/a ஃபஸ்ட்டு போடணும், அதாவது எக்ஸினுடைய கீழே தலைகீழாக எழுதணும். எக்ஸினுடைய கீழே யார், 3. தலைகீழ் எழுதுனா என்னது, 1/3. ஓகே, ஃபார்முலாவில் இது அப்படியே போடுங்க. 3 into x + 7 பவர் 3/2 கூட 1 கூட்டுங்க பை 3/2 கூட 1 கூட்டுங்க. ஃபார்முலா தானே. x பவர் n இன்டகிரேட் பண்ணால் x பவர் n + 1/n + 1 மைனஸ் 3 இன்ட்டு ஃபஸ்ட்டு கெழுவை போட்டுருங்க. எக்ஸின் கெழு 3, அப்போ 3னுடைய தலைகீழி 1/3 இன்ட்டு 3 into x + 7 1/2 + 1/1/2 + 1 + c 1/3 இன்ட்டு 3 into x + 7 பவர் குறுக்க பெருக்கி கூட்டி பை போட்டால் அதுதானே ஒரு 5/2 தானே, ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா. 5/2 பை இது என்ன தான் வரப்போகுது, 5/2 மைனஸ் 3 3 ஆகிடும், கேன்சல். இங்கே பார்க்கக்கூடாது, நடுவில் பெருக்கல் தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வகுத்தல் 3 பெருக்கல் 3 கேன்சல். இங்கே என்ன இருக்க போகுதுப்பா, 3 into x + 7 பவர் 1 கூட அரை சேர்த்தா 1.5 1.5 3ல் பாதி. இப்போ தான் ஏற்கனவே நம்ம போட்டு வந்தோம். 1 2 2 கூட 1 சேர்த்தா 3 3/2 பை என்ன தான் வரப்போகுது, 3/2 ப்ளஸ் சி. ஓகே, அடுத்தது இங்கே பாருமா, அது 1/3. இந்த வகுத்தலுக்கு பதில் என்ன பண்ணலாம், பெருக்கல் போடலாமா, இதோட தலைகீழ் போட்டால் 2/5. அண்டர்ஸ்டாண்ட்.
அப்போ 2 எடுத்து இது கூட பெருக்குங்க, 5 எடுத்து இது கூட பெருக்குங்க. போட்டுக்கலாமாம்மா? 2 எடுத்து இது கூட பெருத்தா ஓர் 2 ஐ 3 15 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7 பவர் 5/2 மைனஸ் இதை அப்படியே தலைகீழ போட்டுக்கலாமா? பை 3/2 தலைகீழ் என்னது 2/3 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 7 பவர் 3/2 ப்ளஸ் சி. அவ்வளோதான் ஆன்சர்.